ஹாய்ப்பா, ரதியின் உலகம். வாங்க, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இந்த வாய்ஸ் லாஸ்ட் எண்டு வரைக்கும் தள்ளி விடாமல் பாருங்கள், சரியா? லாஸ்ட் எண்டு வரைக்கும் தள்ளி விடாமல் பாருங்கள், ஏன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான செய்தி, ஓகேவா? என்னென்னா, அவன் ஓட்டை போட்டுட்டு அவன் அடிச்சுக்கிட்டு கிடக்காங்க. நம்ம உழைச்சாதான் நம்மளுக்கு சாப்பாடு, சரியா? இல்லைன்னா அந்த கட்சிக்காரங்க கொடுக்க போகிறாங்க, அந்த கட்சி எந்த கட்சிக்காரனும் நம்மளுக்கு கொடுக்கவே மாட்டான். நம்ம தான் உழைக்கணும், நம்ம தான் சாப்பிடணும், சரியா? நிறைய பேர் இதை புரிஞ்சுக்கிடலை, சரியா? எப்படி போனாலும் வரின்னு போட்டு நம்மளுக்கு இன்னும் பாருங்கள், அடுத்தாப்புல நம்மளுக்கு என்னெல்லாம் கூட்டி வைக்க போகிறாங்கன்னு தெரியல. அவன் 5000 2000 3000 கொடுத்தது எல்லாம் இப்போ தலையில் விடிய போகுது நம்ம தலையில். அது எந்த கட்சி ஆளப்போகுதுன்னு தெரில. எந்த கட்சி நல்லா ஆண்டாலும் நம்மளுக்கு சந்தோஷம்தான், சரியா? யாரும் நம்மளுக்கு கொடுத்து கறக்க போகிறதில்ல. அதனால் யார் மேலேயும் நான் குறை சொல்ல விரும்பலை. எப்படி சொல்கிறது, இப்போ ஓட்டு போட்டோம், முக்கால்வாசி அவங்களுக்குள்ளே சண்டை போட்டு கிடக்காங்க. யார் உட்காருவாங்கன்னு தெரியல. அது இப்போ ஹைலைட்டாக போயிட்டுருக்கு, சரியா? இது பாருங்கப்பா, நான் பேசணும்னு நினைக்காங்க, எனக்கு மெசேஜ் பேங்க்லேருந்து வந்துக்கிட்டே இருக்குது, சரியா? அதனால் நம்ம உழைக்க போகிறோம், நம்ம சாப்பிட போகிறோம். எந்த கட்சி ஆண்டாலும் சரி, நம்ம ஓட்டு போட்டது போட்டுட்டோம். எல்லா மக்களும் நல்லா இருக்கட்டும், நம்மளும் நல்லா இருப்போம், சரியா? நம்ம வேலையை பார்ப்போம். நம்ம வேலையை பார்த்தா தான் அடுத்து நம்ம கடன் அடைக்க முடியும். கச்சை பார்த்துட்டு இருந்தால், டிவி பார்த்துட்டு இருந்தால் ஒன்றும் நடக்க போகிறது கிடையாது. எல்லாரும் என்னோடய லைவை பார்க்க இப்போ நான் போடுறத நீங்கள் எல்லாருமே உண்மை தான், சரியா? நம்ம வீட்டில் டிவியை போட்டு சவுண்டாக வச்சு அடுத்து என்ன நடக்க போகுது நம்மளே மண்டையை குழப்பிகிட்டு இருக்கோம். நம்ம ஃபோனை பார்த்தே நம்ம கண்ணும் பூத்து போகுது. அதனால் அதெல்லாம் விட்டுருங்க, சரியா? ஆல்ரெடி வேலையை பாருங்கள் அடுத்து, சரியா? அதெல்லாம் விட்டுருங்க. போட்டாச்சு. அடுத்து யார் செவிக்க போகிறாங்க, யார் என்ன பண்ணுறாங்க, நல்லது பண்ணாங்க, கெட்டது பண்ணாங்க, அதுக்குள்ளே போகவே போகாதீங்க. நம்ம உழைப்போம், நம்ம சாப்பிடுவோம், சரியா? டிவியை தூர போடுங்க, செல்லை தூர போடுங்க, வேலையை பாருங்கள். அடுத்து வேலைக்கு அடுத்தடுத்து வேலை பார்த்துட்ருங்க. முக்கு டீ கடையில் உட்காந்து விஞ்ஞானம் பேசுதாங்க. அது ஃபுல்லும் வேலைக்கு போகாத கும்பலாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதான் ரொம்ப பேசுதாங்க. அந்த மாதிரிலாம் பேசாதீங்க, வேலையை பாருங்கப்பா, சரியா? நல்லதே நினைப்போம். நல்லா நம்மளாம் உழைச்சி சாப்பிட்ணும்ப்பா. ஏன்னா நின்னவங்களாம், நம்ம கட்சிக்கு நின்றவங்களாம் கொஞ்சம் சம்பத்தியம் பண்ணிட்டாங்க. ஒவ்வொரு ஓட்டுக்கு 250 500 அடித்து தள்ளிட்டாங்க, சரியா? அதை வச்சு அவங்க சாப்பிட்டுக்கிடுவாங்க. நம்மளுக்கு அது பொழப்பில்லையே. நம்ம பொழைச்சா தானே சாப்பிட முடியும். அதனால் நம்ம வேலையை பார்ப்போம், நம்ம சாப்பிடுவோம். ஜாலியாக இருங்க, வேலையை பாருங்கள், ஓகேவா மக்களே? அடுத்தது ஆட்சி யாருன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் நம்ம பேசலாம். விஜயாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, நல்லதை மட்டும் செய்யுங்க மக்களுக்கு. எங்களுக்கு செய்யலாம், நாங்களாம் உழைச்சி சாப்பிட்டுக்கிடுவோம். எங்களுக்கு ஓசி பஸ் வேண்டாம், சரியா? ஓசி பஸ் வேண்டாம், நாங்கள் உழைச்சி சாப்பிட்டுக்கிடுதோம். ஏன்னாம்மா ஃப்ரீயாக எதுவும் கொடுக்காதீங்க, மக்களை சோம்பேறி ஆக்காதீங்க. அவங்கவுங்க உழைப்பாங்க. நீங்கள் அரசியலை நல்லபடியாக நடத்துங்க. ஓசியில் எதுவும் கொடுத்து மக்களை சோர்வாக்கி உட்கார வச்சிடாதீங்க. அடுத்து 5000 10,000 இருக்கீங்க, தாய்மாமன் சீருன்னு இருக்கீங்க. அதெல்லாம் அவங்கவுங்க வீட்டில் உள்ளவங்க பார்த்துக்கிடுவாங்க. ஓட்டுக்காண்டி நீங்கள் ஒரு இதை சொல்லி வாங்கிட்டீங்க. அதனால் நல்ல ஆட்சியை கொண்டு வாங்க, நல்ல ஆட்சியை மக்களுக்கு கொடுங்க. கற்பழிப்பு அந்த மாதிரி பிரச்சனைகள் இல்லாமல் நல்ல ஆட்சி கொடுங்க, அது போதும். அந்த குடிகார மக்களை கொஞ்சம் திருத்துற மாதிரி அங்கங்கே முக்கு கடை திறந்து வச்சுருக்காங்க, பார் வச்சுருக்காங்க. அதெல்லாம் கொஞ்சம் அடங்கிய மக்களுக்காக, சரியா? அதெல்லாம் நீங்கள் பண்ணினாலே நீங்கள் பண்ணது புண்ணியம், சரியா? மக்களுக்கு. ஏன்னா ஏழப்பட்ட மக்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. அவங்களுக்கு இந்த முக்கு கடை பாரு இந்த மாதிரி இருக்கிறது, போயலை அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் நீங்கள் அடங்கிய மக்கள் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. விஜயாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, ஆட்சிக்கு வர்றவங்கள நான் சொல்லுதேன், விஜயாத்தான் இருக்கும்னு என்னோடய கணிப்பு, சரியா? நல்லாட்சி கொடுங்க மக்களுக்காக. நீங்கள் இதெல்லாம் பண்ணாலே மக்கள் உங்களுக்கு இன்னும் நிறைய ஆதரவு தருவாங்க, சரியா? அந்த இதெல்லாம் நீங்கள் பண்ணாலே கஷ்டப்பட்ட மக்கள் உண்மையிலே ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்க. டெய்லி எத்தனை குடும்பம் குடிச்சிட்டு தண்ணி அடிச்சுட்டு வீட்டில் சண்டைக்காடு, சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் வேலைக்கு போயிட்டு அந்த காசை பிடிச்சி வீட்டில் பிள்ளையில போட்டு அடிக்கிறது, பசங்களை
பொண்டாட்டியை போட்டு அடிக்கிறது அந்த மாதிரி இருக்குது. அதனால் பிராந்தி கடையை ஒழிங்க. அந்த மாதிரி இருந்தாலே எங்களுக்கு போதும். வாரவட்டி அந்த இதுகள்லாம் கொஞ்சம் இது பண்ணுங்கள். அந்த இது கொண்டு வந்தாலே நல்லாச்சு எங்களுக்கு, அதுவே போதும். ஓசியில் எதுவும் கொடுத்து மக்களை கெடுத்துறாதீங்க, சரியா? இந்த மாதம் 1000 ரூபா கொடுக்குறதெல்லாம் வேண்டாம். மக்கள் அவங்கவுங்க உழைச்சி சாப்பிடுவாங்க. இவ்வளோ நாள் கொடுத்து அந்த ஆட்சி மக்களை ரொம்ப எப்போ அந்த 1000 ரூபா 1ஆந்தேதி வந்தோடனே எப்போ அந்த 1000 ரூபா ஏறும்னு அதை எதிர்பார்த்தே உட்காந்துட்டு இருந்தாங்க நம்ம மக்கள். அந்த மாதிரி ஓசியில் கொடுக்காதீங்க. எல்லாமே பஸ்ஸு வந்து ஃப்ரீயெல்லாம் நீங்கள் விடவே வேண்டாம். அவங்களுக்கு கால்கை இருக்குது. ஒரு 60 வயசுக்கு மேலே உள்ள பெரிய ஆட்கள் வயசானவங்களுக்கு நீங்கள் ஃப்ரீ டிக்கெட் கொடுங்க, அது ஓகே. அது நீங்கள் கொடுத்தீங்கன்னா அது எல்லாருக்கும் கொஞ்சம் சேஃபாக இருக்கும், வயசானவங்களுக்கு, சரியா? 60 வயசுக்கு மேலே உள்ளவங்களுக்கு நீங்கள் அந்த மாதிரி பண்ணுங்கள், அது ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். நல்ல வாலிபால்களுக்கு வயசான அந்த இப்போ எங்களை மாதிரி உள்ள ஆட்கள், சரியா, நடுத்தரம், சரியா, எங்களை மாதிரி உள்ள ஆட்கள் நாங்கள் பஸ்ஸுக்கு காசு கொடுத்தே நாங்கள் போகிறோம். அந்த மாதிரியே பண்ணுங்கள். வயசு ஒரு 60 வயசுக்கு மேலே உள்ளவங்களுக்கு நீங்கள் எல்லா சப்போர்ட்டிங் பண்ணுங்கள், அது எங்களுக்கு போதும். 60 வயசுக்கு மேலே உள்ளவங்களுக்கு நீங்கள் ஒரு 2500 ரூபா கொடுக்கேன்ருக்கீங்க, சரியா? 2500 ரூபா பென்ஷன் அந்த இது கொடுக்கேன்ருக்கீங்க. அடுத்து ஓகேவா? அது வந்து நீங்கள் வந்து வயசானவங்களுக்கு ஒரு 60 வயசு உள்ளவங்களுக்கு நீங்கள் அந்த பென்ஷன் கொடுங்க, அது ஓகே. 1000 ரூபாய்க்கு 2500 ரூபா அது கொடுக்கண்டாம். மக்கள் அவங்க சேஃபாக அவங்க பார்ப்பாங்க. ஏன்னா அப்போ தான் அவங்களுக்கு உழைக்கணும் அந்த மாதிரி ஒரு தாட்டு வரும். இந்த மாதிரி மக்களை கொடுத்து ரொம்ப கெடுக்கிங்க, அந்த மாதிரி கொடுக்காதீங்க. ஃப்ரீ பஸ் வேண்டாம். 60 வயசுக்கு மேலே உள்ளவங்களுக்கு, பெரியவங்களுக்கு, வயசான அப்பா அம்மாவுக்கு நீங்கள் பண்ணுங்கள், அது ஓகே. இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க. அது எந்த கட்சி வந்தாலும் எங்களுக்கு சந்தோஷம். இந்த மாதிரி பண்ணிங்கன்னா நிறைய பேருக்கு உண்மையிலே ஹாப்பியாக இருக்கும். நான் சொல்கிறது எதாக இருந்தாலும், தப்பாக இருந்தாலும் சரி, கரெக்டாக இருந்தாலும் சரி, இதை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், ஓகேவா? சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.